கிராமப்புற மாணவர்களுக்கு கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கன்னிவாடி அரசு கல்லூரியில் முன்னுரிமை. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி திண்டுக்கல் திமுக கட்சி அலுவலகத்தில் பேச்சு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினரும் திமுக மாநில துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான பெரியசாமி அவர்களை புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் பழைய நீதிமன்றம் எதிரே உள்ள திண்டுக்கல் மாவட்ட திமுக அலுவலகத்தில் ஆத்தூர் தொகுதி கிராம ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து தங்களது குழந்தைகள் உயர்கல்வி கற்பதற்கான கோரிக்கை மனுக்களை கொடுத்து தீர்வு பெற்ற வண்ணம் உள்ளனர். ஒரு சிலர் ஆத்தூர் ஒன்றியத்தில் உள்ள கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் கன்னிவாடி செயல்படும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்க்க கோரிக்கை மனு கொடுத்த போது அதை பெற்றுக்கொண்ட அவர் மத்தியில் பேசிய போதே கிராமப்புற மாணவர்களின் நலன் கருதி அவர்கள் உயர்கல்வி கற்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஆத்தூர் மற்றும் ரெட்டியாசத்திரம் ஒன்றியத்தில் அரசு சார்பாக கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. இக்கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் மாணவர்கள் ₹1 கூட செலவு இல்லாமல் கல்வி கற்கும் நிலையை உருவாக்கியுள்ளேன். ஆத்தூர் ஒன்றியத்தில் உள்ள கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கன்னிவாடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்ப்பதற்கு யார் சிபாரிசும் தேவையில்லை என்றதோடு மாணவர்கள் தங்களது விரும்பும் பாடப்பிரிவை சேர்த்து படிக்கும் அளவிற்கு கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது என்றார். அடுத்த வருடம் முதல் ஆத்தூர் ஒன்றியத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு கல்லூரியில் கூடுதலாக சுமார் 1000 மாணவர்கள் சேர்ந்து படிக்கும் அளவிற்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றார். ஆத்தூர் ஒன்றியம் மட்டுமின்றி திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் எந்த மூலையில் இருந்தும் வந்தும் இங்கு சேர்ந்து படிக்கும் அளவிற்கு ஆத்தூர் ஒன்றியத்தில் கூட்டுறவுத்துறை சார்பாக செயல்பட்டு வரும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது என்றார். திராவிட மாடல் ஆட்சி நாயகன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழியில் வந்த கழகத் தலைவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தலின்படி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட புதுமை பெண் திட்டம் மாணவிகள் மத்தியில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதன் மூலம் கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்றார். நிகழ்ச்சியின் போது தலைமை செயற்குழு உறுப்பினர் தண்டபாணி, ஆத்தூர் நடராஜன், கிழக்கு மாவட்ட திமுக அவைத் தலைவர் வழக்கறிஞர் காமாட்சி, மாவட்ட துணை செயலாளர் நாகராஜன், பிலால் உசேன், பொருளாளர் சத்தியமூர்த்தி, முன்னாள் தேனி மாவட்ட திமுக செயலாளரும் நத்தம் தொகுதி தேர்தல் பொறுப்பாளருமான தேனி ஜெயக்குமார், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அவைத் தலைவர் மோகன், திண்டுக்கல் மாநகர துணை மேயர் ராஜப்பா, ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் வெள்ளிமலை, ரெட்டியாசத்திரம் மணி, கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் பிள்ளையார்நத்தம் முருகேசன், திமுக நிர்வாகி அம்பை ரவி, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜேஷ் பெருமாள், மாணவரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் சூசை ராபர்ட், திண்டுக்கல் மாநகர திமுக பொருளாளர் சரவணன், பொதுக்குழு உறுப்பினர் அக்பர், குட்டத்து ஆவரம்பட்டி டென்னிஸ், நெல்லூர் மலைச்சாமி, மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் முருகானந்தம், மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் இலா கண்ணன், மாவட்ட தொண்டணி துணை அமைப்பாளர் விவேகானந்தன், பஞ்சம்பட்டி மணி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் பாறைப்பட்டி வாஞ்சிநாதன், அகரம் பேரூராட்சி மன்ற தலைவர் மணி என்ற நந்தகோபால், துணைத் தலைவர் ஜெயபால், மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் பண்ணைப்பட்டி அருண், மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் பொன் முருகன், திண்டுக்கல் கிழக்கு பகுதி செயலாளர் ராஜேந்திரகுமார், ரெட்டியாசத்திரம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கே. புதுக்கோட்டை ரமேஷ், மாணவரணி அமைப்பாளர் செல்வம், கரிசல்பட்டி ஜோசப் ஆசான், மாவட்ட பிரதிநிதி இளங்கோ பிரிட்டோ, ஒன்றிய குழு உறுப்பினர் சுமதி கணேசன், ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் கதிரான்குளம் பாலன், திண்டுக்கல் மாமன்ற உறுப்பினர் நெல்லை சுபாஷ் ஆனந்த், சிறுபான்மையினர் நல அணியைச் சேர்ந்த முஜிப் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தங்கள் பகுதியில் சிரமமின்றி உயர்கல்வி கற்பதற்கு நிரந்தர ஏற்பாடு செய்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்களுக்கு மாணவிகள் பெற்றோர்கள் மனதார பாராட்டு தெரிவித்து நன்றியும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர்.